டிஜிட்டல் டிசிப்ளின் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து வீட்டில் கொண்டு வருவோம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 3 வேளை சாப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு வேளையாவது ஸ்க்ரீன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், ஸ்க்ரீன் ஃப்ரீ லஞ்ச், இல்லை ஸ்க்ரீன் ஃப்ரீ டின்னர். ஏன்னா அந்த டைமும் தானே ஃபோனு, இல்லை ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே சாப்பிட்றது, இப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்து கொண்டே ஏதோ ஒரு வேளையாவது அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின், டிஜிட்டல் டிசிப்ளின் வந்து கொண்டு வந்தாகணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம இப்போ இருந்தே கொண்டு வந்தாதான் இனி வரக்கூடிய அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு வழிகாட்டல் வந்து கிடைக்கும். ஏன்னா போக போக சாதனங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டு தான் போகுது. அது ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த சாதனங்களுக்கு அடிமையாயிடுறாங்க பாருங்க. அதனால வந்து நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், உறவு முறைகளில் பிரச்சனைகள், அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பகிர்வு வந்து இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுங்கிறதே வந்து இல்லை. பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலி வந்து நம்ம ஃபோன் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது உட்காந்து நமக்குள்ளே பேசுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு கட்டாயமாக கொண்டு வந்தால் நல்லது. அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து பொறுப்பெடுக்கணும். எங்க நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து இருக்கு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரி, நீங்க அதை செய்யுங்க. ஒருத்தர் அதை செய்யுங்க. அந்த ஒருத்தர் அதில் வந்து ஸ்ட்ரிக்டா இல்லை, நான் வந்து சாப்பிடும்போது நான் மொபைல் ஃபோனு தள்ளி வச்சுட்டு தான் நான் அதை பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன். சிம்பிளா. ஸோ நான் வந்து இந்த டைம் மட்டும்தான் நான் வந்து இமெயில்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன். இல்லை சோஷியல் மீடியா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் செக் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு திட எண்ணத்தோட இதெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு. திட எண்ணத்தோட அப்படி ஒரு இண்டிவிஜுவலா நீங்க அப்படி ஒருத்தர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஒரு ஒரு அந்த ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தா அது இன்னும் கட்டாயமா இன்னொருத்தவங்களுக்கு, குடும்ப உறுப்பினர் யாருக்காவது அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் சைலன்ஸை கொண்டு வாங்க. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சைலன்ஸ் வந்து உங்க ஃபோனுக்கு சைலன்ஸ் கொடுங்க. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து சரி நேருக்கு நேராக பேசுவோம், நம்ம வந்து மொபைலில் சேட் பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே மொபைலில் சேட்டிங் மெசேஜஸ் போகும் இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியில் ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சுப்பாங்க. ஸோ அதை தவிர்க்கலாம் ஒன்று. அதுக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கும்போது, உட்காந்து நம்ம வந்து பேசும்போது நேருக்கு நேராக என்ன ஏதுன்னு பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து அப்படியே தலையாச்சிட்டே கையில் மொபைல் ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நான் சொல்கிறது கேட்குறியா அப்படின்னா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கீழே குனிஞ்சிட்டு ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ யூஆர் நாட் கிவிங் அட்டென்ஷன். அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து கவனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கவனம் அட்லீஸ்ட் அதை செய்யுங்க. ஒருத்தங்க பேசும்போது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிம்பிளான ஒரு பழக்கம். ஒரு பழக்கம்னு சொல்றதா மேனர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அப்ப நீங்க வந்து அவர்கள் சொல்றத நீங்க முழுமையா அப்ப உள்வாங்க முடியும். அப்ப நம்ம உங்களுடைய கருத்தை தெரிவிக்க முடியும். அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்காது. ஸோ காது கொடுத்து கேட்கணும்.
ஸோ இந்த ஒரு ஒரு பழக்கத்தெல்லாம் வந்து வீட்டுல கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ஒவ்வொருத்தருமே தான் இண்டிவிஜுவலா பொறுப்பெடுத்தாக வேண்டியிருக்கு. நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க அத வந்து செய்யுங்க. நன்றி. நன்றி சிஸ்டர். சமூகத்துல யாராவது நேர்மையான வழியில போனா அவங்களுக்கு ஒரு பதிலோ தீர்வோ இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது. உதாரணமா ஒருத்தர் லஞ்சமே கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு காரியம் ஆகிறது இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு காரியம் ஆகுது. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, ஊரோட ஒத்து வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அவரும் கெட்டு போறார். இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? தீமைதான் வெல்லுமா? உங்க பதில் என்ன? எந்த காலத்திலயும் சரி, நன்மையே வெல்லும். தர்மமே வெல்லும். அது வந்து ஃபிக்ஸடான ஒரு உண்மை அது. இட்டர்னலான உண்மை. ஆடும் அசையும் சத்தியத்தின் படகு. ஆனால் கவிழாது. ஸோ நாம சத்தியமா நம்ம வந்து நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். அது ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மத்தவங்க கேலி படுறதா இருந்தாலும் சரி, உங்கள வந்து நீ வந்து ரொம்ப பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்க்கு வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்மள ஆட்டக்கூடிய விஷயம். ஆனா நம்ம ஆடிடக்கூடாது. மத்தவங்க என்ன வேணாலும் வந்து கமெண்ட் அவங்க வந்து சொல்லிட்டு போட்டும். பட் நான் இந்த ஒரு உண்மையை நன்கு நான் வந்து புரிந்து கொண்டிருக்கிறேன். எந்த உண்மை? உண்மைதான் வெல்லும், தர்மமே வெல்லும்ங்கிறது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ அ தசரா கொண்டாடினோம் இல்லையா? ராவணன வந்து எரிக்கிறது அப்படின்னு. ஃபினிஷிங். அதாவது இங்க என்னன்னா, யாரையும் தனிப்பட்ட ஒரு அங்க வந்து வயலன்ஸ்னுடைய விஷயம் இல்ல. இங்க என்னன்னா, அதர்மமான ஒரு விஷயத்த வந்து நாம ஃபினிஷ் தான் பண்ணணும். அத நாம வந்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா, அது நமக்கு துன்பத்த குடுக்கும். ஸோ நேர்மையற்ற ஒரு பழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து, அது வந்து அதர்மத்தினுடைய ஒரு வழி அது. நமக்கு வந்து உடனடியா நமக்கு சீக்கிரமா நம்ம ஒரு பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நம்ம வந்து நெனைக்கிறோம். இன்ஸ்டன்ட் ஒரு கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட்டா நமக்கு உடனே வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு லாங் டைம் நமக்கு லாஸ வந்து குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா நமக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனா லாங் டைம் நமக்கு வந்து துக்கம், அசாந்தி நமக்கு வந்து குடுக்கும். எப்போ அந்த செயல நான் செஞ்சுடுறேனோ, அந்த செஞ்ச அடுத்த வினாடியிலிருந்தே எனக்குள்ள வந்து பீஸ்லெஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த ஒரு அசாந்திங்கிறது ஆரம்பிச்சுடும். என்னுடைய உள் மனசுல வந்து நான் வந்து நிம்மதியா இருக்க மாட்டேன். அப்ப அது என்னது? வாழ்நாள் பூரா இருக்குமே! லாங் டெர்ம் அது. நான் அத உள்ளுக்குள்ள நான் அப்படியே அத மறைச்சு வைக்கலாம். ஆனா அது உள்ள இருக்கும். அது எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய குடுத்துக் கொண்டிருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு நமக்கு என்னைக்குமே நிம்மதி தாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சொத்து. பெரிய சொத்து அதுதான். நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தன வருஷங்கள் நம்ம வாழ்றோமோ! எத்தன வருஷம் வாழ்றோம்? 60 வருஷம் வாழ்றோமா? 50 வருஷம் வாழ்றோமா? 70 80 90 100 எத்தன வருஷம் வாழ்ந்தாலும் சரி, ஆனா நான் வந்து மன நிம்மதியா நான் வந்து வாழணும். அதுதான் வந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையே. நான் நெறைய பணத்த சேர்த்தி வச்சுக்கிறது தான் சந்தோஷ வாழ்க்கை கிடையாது. இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இத நம்ம வந்து திரும்பி திரும்பி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருமே கண்கூட பார்க்குற விஷயம். வசதிகளுக்கான முயற்சி செய்வோம். நல்லா உழைப்போம், சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு நமக்கு என்ன தேவைகளோ, அந்த தேவைகள, வசதிகள நம்ம கூட்டிக் கொள்ளலாம். தப்பில்ல.
ஆனா அந்த வசதிகள் வராத வரைக்கும் நமக்கு வந்து நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கணும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மள வந்து வருந்தி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் அங்க வந்து இல்ல. அதனால தானே நம்ம வேற ஏதாவது வழியில போய் அத சம்பாதிக்கலாம்னு தோணுது. கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கட்டும். எவ்வளோதான் நமக்கு வந்து என்கிட்ட வந்து துணிமணி இருந்தாலும், ஒரு நேரத்துல ஒரு செட்டு தானே என்னால போட்டுக்க முடியும். 4 கார் இருந்தாலும், ஒரு தடவை ஒரு கார்ல தான் உட்காந்து நான் முடியும். அதனால 1 வண்டி இருந்தா என்ன? 2 வண்டி இருந்தா என்ன? இந்த ஒரு பேசிக்கா நம்ம அந்த ஒரு உணர்வு வந்து கொண்டு வரணும். இதற்கு வந்து என்ன அப்டின்னா, மத்தவங்களோட நம்ம கம்பேரிசன்லயே போக்கூடாது. அந்த ஒரு திருப்தி நம்ம வாழ்க்கையில வந்து எது இருக்கோ, அதுல ஒரு திருப்தி. இப்ப எல்லாம் சமூகத்துல நிலைமை மாறிடுச்சு சிஸ்டர். முன்கோபப்படுறது, அவசரமா முடிவெடுக்கிறது, உடனடியா செயல்படுறது தான் வேகம், விவேகம், ஹீரோ குணம் என்ற தோற்றமளிக்கும் இந்த சமுதாயத்துல பொறுமை, நிதானம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்பப்படுகிற சூழல்ல இந்த பொறுமை, நிதானம் எல்லாம் தேவையற்று போகும் சூழல்ல பொறுமை என்பது, நிதானம் என்பது பலமா, பலவீனமா, நமக்கு வேண்டுமா, வேண்டாமா? இங்க நீங்க ஒரு குடும்பத்திலேயே நீங்க வந்து பாருங்க. ஆம், குடும்பத்துல ஒரு 4 பேர் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஆனா, யாரு வந்து பொறுமை பொறுமையா பொறுத்து போய் இனிமையா அவருடைய பேச்சு எல்லாம் இருக்கோ, அவர்கள எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன சொல்றீங்க? பிடிக்குதுல்ல அவர்கள? அப்ப பொறுமை தான் வந்து வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிய நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. சந்தோஷத்த நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குணமா இருக்கு. அப்போ அதுதான் நம்ம மற்றவர்கள்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அப்ப அத தான் நாம வந்து கொடுக்கணும். அத எப்படி வந்து கொடுக்கறது? அந்த பொறுமை வந்து அ நாம எப்படி நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து இருக்கிறது? அதற்கு தான் நமக்கு இந்த ஒரு தியானம்ங்கிற வழிமுறை. இதெல்லாமே நமக்குள்ள ஒரு குவைட்னஸ நமக்கு வந்து கொண்டு கொண்டு வரும். நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தான், நம்மால அந்த சூழ்நிலைய புரிந்து கொள்ள முடியும். ஒரு விதத்துல நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க பொறுமை அங்க வந்து தேவை. அலர்ட்னஸ்க்கு. நான் வேகமா செயல்படுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அங்க வந்து ஒரு கவனம் இல்லாம போறது, கவனக்குறைவுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கவனத்தோட நீங்க வந்து வாழ்றீங்க அப்படின்னா, அங்க பொறுமை வந்து தேவை. ஏன்னா, எங்க நீங்க பொறுமையா இருக்கீங்களோ, அங்க தான் சிச்சுவேஷன நீங்க உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அதே நேரத்துல, நீங்க சரியான பதில குடுக்கறதுக்கும் அங்க நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த பொறுமையில. அ. அதனால ஒரு விதத்துல அது வந்து பலவீனம் கிடையாது. அதுதான் வந்து பலம். ஏன்? நீங்க கரெக்ட்டா நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க நீங்க. ஸோ ம் இம்மீடியட்டா நம்ம வந்து அப்படியே ஒரு ரியாக்ஷன்ல வந்து போறது அப்படிங்கிறது நமக்கு நஷ்டத்த வந்து கொடுக்கும். அது வந்து பலம் கிடையாது. பொறுமை இழப்பது அப்படிங்கிறது தான் வந்து பலவீனம். இத நம்ம வந்து அ ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து புரிஞ்சு உணர்ந்துக்கணும். நான் நான் பொறுத்து போறேன். நான் மத்தவங்களுக்கு வந்து அ மத்தவங்கள நான் வந்து புரிஞ்சுகிட்டு நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு வெற்றிய கொடுக்கும். எப்படி? மத்தவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க? நான் இன்னொருத்தவங்கள புரிஞ்சுக்கும்போது, அவர்களுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு வந்து கிடைக்குது. அவர்களுடைய ஒரு கோஆப்பரேஷன், ஒரு ஒத்துழைப்பு எனக்கு வந்து கிடைக்குது. அப்ப நான் வெற்றியாளன் தானே! அதனால அது வந்து பலவீனம் வந்து கிடையாது. அது உண்மையிலுமே நமக்கு வந்து ஒரு பலத்தையும், நமக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியும் தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ பொறுமை என்பது ஒரு ஸ்ட்ரெங்த்.
ரொம்ப அருமை சிஸ்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. எல்லா நாட்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை. ஆனா அப்படி ஆமா. அமையறது இல்ல. ஒரு ம், பாதகமான ஒரு சூழல்ல, ஒரு நாள்ல, ஒரு நல்ல ம், நேர்மறையான எண்ணங்களையும் மனோபாங்கையும் ஆட்டிடியூட் ம். கடைபிடிக்கிறதுக்கு ஏதேனும் எளிய வழி இருக்கிறதா? உங்க நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம மனம் துவண்டு போகக்கூடாது. ஆஹ் அந்த நேரத்துல தான் நம்ம மனம் துவண்டு போவோம் இல்லையா? நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம நல்லாதான் உற்சாகமா இருக்கும். தான் இருக்க போறோம். ஸோ நம்ம அந்த நேரத்துல நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல உங்களுக்கு மனசுல ஒரு கவலை, ஒரு துக்கம் வருதுன்னு வைங்க. அந்த ஒரு வலி வரலாம், ஒரு துக்கம் வரலாம். அந்த நேரத்துல நீங்க அந்த உணர்வு நீங்களே உங்கள ஏத்துக்கணும். உங்களுக்கு அழுகை வருதா? சரி அழுதுருங்க. உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு மாரி பாரமா இருக்கா? ஓகே. கொஞ்சம் டைம் குடுங்க நீங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஏன்னா, நம்மள நாமளே முதல்ல வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய மனசு எந்த மாரி பாடுபடுதோ, அத வந்து நாமே ஏற்றுக்கொள்ளணும். பரவால்லன்னு. அத நம்ம ஏத்துக்கலன்னு வைங்க, அது இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வலிய வந்து குடுக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அ எனக்கு ரொம்ப இதா இருக்கு, கவலையா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு. நான் ஏன் தான் இப்படி இருக்கனோ தெரியலையே! அப்படின்னு இன்னும் தனக்கு தானே வந்து ஒரு கஷ்டத்த வந்து குடுத்துக்கிறாங்க. என்னுடைய ஏன் அடுத்த அந்த மாரி? என்னுடைய அடுத்த கேள்வியும் அதே மாதிரிதான் இருக்கு. சேர்த்து கேட்டுறவா? இது சம்பந்தப்பட்ட கேளுங்க. என்னன்னா, சில ஆ, பேர் ஒரு தவறை செஞ்சிடுறாங்க. அது ஆ, வந்து தன்னுடைய அஜாக்கிரதையோ இல்ல வாய்ப்பை தவற விட்டுடுறாங்க. ஏதோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஆ, ஆனா அதையே சரி. காரணமா வச்சு பச்சாதாபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மனசு அதையே பச்சாதாபப்படுது. என்னையே ஆ. ஒரு குற்றவாளியான சித்தரிக்கையில, அந்த எண்ணமே என்னை குற்றவாளிய சித்தரிக்கையில, நான் அதிலிருந்து இருந்து என்னை எப்படி மீட்டெடுப்பது? எப்படி புதிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்வது? பச்சாதாபப்படுறது, அதுக்கப்புறமா கில்ட் ஃபீல் பண்றது. ஆ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, எம்பாரஸ்மென்ட் அப்படின்னு. ஐயய்யோ! இப்படி நான் செஞ்சுட்டேனே! அப்படின்னு ஒரு எம்பாரஸ்மென்ட் ஃபீல் ஆகுதுல்ல. இதெல்லாம் வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு தொல்ல குடுக்கும். அது மூட்டைப்பூச்சி மாரி இல்ல, கொசுக்கள் மாதிரி அது வந்து நை நைன்னு அது வந்து ஒரு நிம்மதிய வந்து கெடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அது. கோபம்னா அது அப்படியே வேகமா வந்துட்டு அது போயிருது. ஆனா இது வந்து என்னன்னா, வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆன உணர்வு இது. இது வந்து நம்மை வந்து அ ஒரு ஒரு நிலையான மனச வந்து வைக்க விடுறதில்ல இல்லைங்களா? ஸோ அதனால அதற்கு வந்து முக்கியமான ஒரு தேவையே என்ன அப்டின்னா, செல்ஃப் கம்பேஷன். செல்ஃப் கம்பேஷன்னா என்ன? சுய பரிவுன்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஒரு தன் மீது ஒரு கருணை அ உணர்வு அப்டின்னு சொல்லலாம். ஸோ அத வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொண்டு வரணும். நான் என்னுட எ எனக்கு இந்த இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு உணர்வு வருதா? ஓகே. உட்காரணும். சைலன்ஸ்ல உட்காருங்க. பேசாம ஒரு ஏகாந்தத்துல உட்காருங்க. பிறகு என்னுடைய மனசுல இந்தந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. காம் டவுன். காம் டவுன் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுங்க. ஓகே. ஏன் ஏன் இந்த மாதிரி என்னோட மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பாசிட்டிவா நீங்க வந்து கேள்வி கேளுங்க. ஏன் தான் இப்படி எனக்கு ஓடுதோ அப்படின்னா, அது வந்து நெகட்டிவா நீங்க வந்து கொண்டு வர்றது. ஓகே. ஏன் இந்த மாதிரியா என்னுடைய மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு? என்ன என்னோட மனசுல வந்து இருக்கு? நான் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கேன்? அப்படிங்கிறத நீங்க உங்க நோட் புக்ல கூட எழுதுங்க. என்ன ஓடுது அப்படின்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ஹிந்தி மொழியில சொற்பொழிவெல்லாம் வந்து செய்து பழக்கம் பெருசா இல்ல. சென்னையில.
இருந்தபோது நம்ம தமிழ்ல தான் நம்ம வந்து சொற்பொழிவு செய்வோம், இல்லை ஆங்கிலத்தில் செய்திருக்கலாம். ஹிந்தி மொழியில செஞ்சதில்ல. ஹிந்தி பேச தெரியும். அப்போ ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு 2 வாரம் தங்கி இருக்கும்போது, அங்கெல்லாம் ஹிந்தி மொழியில நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அங்க வந்து ஒரு சொற்பொழிவுக்கு என்ன பேச சொல்லும்போது, நான் அது செய்யலாமா? வேண்டாமா? ஓகே, நமக்கு தான் ஹிந்தி பேச தெரியுதுல்ல. நம்ம வந்து போவோம்னு ஓகே சொல்லியாச்சு. அந்த சொற்பொழிவு செய்துட்டு திடீர்னு வந்து கேள்வி பதில் ஒண்ணு வச்சுட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கல. அப்போ அந்த கேள்வி பதில்ல வந்து அவருடைய கேள்விய எனக்கு முதல்ல சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. அவங்க ரொம்ப பியூர் ஹிந்தி யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்போ அப்போ அது புரியலன்ன உடனே அந்த நொடி என்ன ஆ ஆச்சு அப்டின்னா, எனக்குள்ள பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினால என்ன ஆகுது, எனக்கு வந்து அது அடுத்த கேள்விகள் புரிஞ்சாலும் பதில்ல வந்து ஒரு பாதிப்பு வருது இல்லையா? ஸோ அந்த பதட்டத்துக்கான காரணம் என்ன? செல்ஃப் டவுட் வந்துருச்சு. ஐய்யய்யோ! எனக்கு வந்து புரியலையே! எனக்கு புரியலையே! அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால என்னுடைய புத்தி வந்து பிளாக் ஆயிரும். அந்த எண்ணங்கள் என்னைக்குமே அந்த வீணான எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே போய் நம்முடைய புத்திய பிளாக் பண்ணிடும். நம்மால சிந்தனை ஓட்டத்த அது வந்து தடுத்துரும். ஸோ அந்த அதுக்கு பேரு தான் பலவீனமான எண்ணங்கள்ங்கிறது. பலவீன எண்ணங்கள் என்னைக்குமே உங்களுடைய சிந்தனை சக்திய வந்து தடுத்துரும். அந்த பலவீன எண்ணங்கள் அப்படிங்கிறதுல வந்து முக்கியமா பலவீன எண்ணங்கள் வந்து இந்த செல்ஃப் டவுட், செல்ஃப் ப்ளேமிங், தன்னைத்தானே பழி சொல்லிக்கிறது, இல்ல கில்ட் ஃபீல் ஆகுறது, எம்பாரஸ்மென்ட் இதெல்லாம். அப்போ அ நான் பதில வந்து சொல்லிட்டேன். ஆனா, எனக்கே அது திருப்தியா வந்து இல்ல. ஆனா, அ ஒரு இடத்துல வந்து தடுமாற்றம் வேற வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு. வந்தாச்சு. ஐய்யய்யோ! நான் வந்து தடுமாறிட்டேனே! அப்படின்னு என் மேலேயே எனக்கு ஒரு வெட்கம் வருது. ச்சே! நான் இப்படி பண்ணிட்டேனே! அப்படின்னு ஒரு அதுக்கு பேரு தான் எம்பாரஸ்மென்ட்ன்னு ஆங்கிலத்துல சொல்றது. அப்போ அந்த எம்பாரஸ்மென்ட் தாட் திரும்ப திரும்ப வருது எனக்கு. அப்ப நான் உடனே வந்து பண்றேன். என்னது என்ன நிம்மதி இல்லாம பண்ணுதே இந்த எண்ணம். திரும்ப திரும்ப அந்த சீன் அப்படியே. நம்ம ஒரு 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 எம்பாரஸ்மென்ட் ஆகும்போது அந்த சீன் திரும்ப திரும்ப வருது. ஐயோ! இப்படி பண்ணிட்டேனே. அப்போ அதுல வந்து என்ன இருக்கு? ஐயோ! அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க என்ன பத்தி? அப்படின்னு ஒரு உணர்வு வருதா? அப்ப அந்த உணர்வ வந்து கேட்ச் பண்றேன். அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க? அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியும்? இல்லையா? அவங்க இப்படிதான் நெனச்சிருப்பாங்க. என்ன பத்தி கேவலமா நெனச்சிருப்பாங்க. அப்படியா? ஓ! அவங்க நெனைக்கிறத பாக்குற அளவுக்கு நீங்க திறமைசாலியா? எவ்ளோ அனாவசியம் பாருங்க. அவங்க என்ன நெனைப்பாங்கன்னு நான் என்னத்துக்கு நெனைக்கணும்? அத முதல்ல கட் பண்ணணும். பிகாஸ் ட்ரூலி இன்னொருத்தங்க என்ன நெனைக்கிறாங்கங்கிறது ட்ரூலி என்னால வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது, நான் ஏன் அவங்க என்ன பத்தி தப்பா நெனச்சிருப்பாங்கன்னு நான் ஏன் தப்பா நெனச்சுக்கணும்? ஸோ இப்படி நம்ம வந்து எனக்கு நானே அதை வந்து புரிய வைக்கிறேன். புரிய வைத்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் ஓகே. இப்படியெல்லாம் பல ஒரு அ அனுபவங்கள எடுத்து தானே நாமளும் வந்து முன்னேற போறோம். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்த குடுக்கறது தனக்கு தானே. இட்ஸ் ஓகே. ஐ அம் வாட் ஐ அம். அப்படின்னு வந்து அந்த அந்த ஒரு சுய மதிப்ப வந்து அங்க கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம வந்து மத்தவங்களுக்காக வாழல. எனக்காக நான் வாழ்றேன். இந்த விஷயத்துல நம்ம வந்து சுயநலமா இருக்கணும். அதாவது நானாக இருக்கணும். மத்தவங்களுக்காக நான் வந்து மாத்திக் கொள்றதுன்னு இல்ல. எனக்காக நான் என்ன வந்து மாற்றிக்கொள்ளணும். ஸோ அதனால வந்து தவறு பண்ணீங்களா? ஓகே. அது தவறுன்னு உணருங்க நீங்க. அதுதான் முக்கியம் இங்க. தவறுக்காக கில்ட் ஃபீல் பண்ணணுங்கிறது வந்து தேவையில்ல. ரியலைஸ் பண்ணுங்க. தவறுன்னு. ஓகே. இது தவறு. நான் இத செய்திருக்க கூடாது. நான் இப்படி பேசியிருக்க கூடாது. இந்த மாரி இவங்ககிட்ட கோவப்பட்டுருக்க கூடாது. இந்த மாரி அவங்ககிட்ட நடந்திருக்க கூடாது. அப்படின்னு ரியலைஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா தேவை. ரியலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரியலைசேஷன் இல்லன்னா சேஞ்ச் இல்ல. ஸோ ரியலைசேஷன் வந்து வரட்டும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்?
ஓகே. நெக்ஸ்ட் டைம் நான் நான் வந்து என்ன கவனம் வைக்கலாம்? எப்படி கவனம் வைக்கலாம்? எந்த விதத்துல? அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பிக்சர், ஒரு சீன நீங்க ஒண்ணு வந்து நெனச்சு பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி இருக்கும்போது, நான் இந்த மாரி பேசுவேன். இந்த மாரி நான் நடந்துப்பேன். நான் கோவப்பட மாட்டேன். அனாவசியமா வார்த்தைகள விட்டுட மாட்டேன். என்னுடைய ஜெஸ்டர்ஸ் இதுலலாம் நான் கவனம் வைப்பேன். இப்படி நமக்குள்ளே ஒரு ரிவிஷன், ஒரு பிக்சர், ஒரு விசுவலைசேஷன், ஒரு வீடியோ கொண்டு வந்துக்கணும் நம்ம. அப்ப அதுல நான் ஃபோக்கஸ் பண்றேன். அவ்வளவுதான். சரி. அடுத்தது யாராவது நம்ம செய்த தவற வந்து சுட்டி காமிச்சாங்கன்னு வைங்க. நான் இப்படி புரிஞ்சுகிட்டு நான் பாட்டுக்கு ஓகே. நம்ம அத நெனச்சு பிரயோஜனம் இல்ல. தவறு நடந்தது, தவறு நடந்தாச்சு. அவ்வளவுதான். இனிமே நான் வந்து கவனமா நடந்துப்பேன். அப்படின்னு ஒண்ணு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன்னு வைங்க. ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு, நான் செய்த தவற சுட்டி காமிக்கிறாங்க ஒருத்தங்க. அப்போ எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒருத்தவங்க சுட்டி காமிக்கும்போது? திருப்பி அப்பதான் எல்லாமே ரீகால் ஆகும். அப்பதான் நான் வந்து ரொம்ப அதிகமா தவறு பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ம். அது மட்டும் தானா? இல்ல வேற ஏதாவது உணர்வு வருமா? மத்தவங்க சுட்டி காமிக்கும்போது? ஆஹ் அதுதான் அதிகமா வரும். ம். அதுக்கு மேல தெரியல. கோபமும் வரும்ல? கோபம் கண்டிப்பா வரும். ஒரு பேசிக். பேசிக்க. ஓ! அது பேசிக்கங்கிறதுனால. அந்த கோவத்துக்கும் வந்து ஒரு காரணம் வந்து என்னன்னா, ஒரு டீப்பா வந்து என்னன்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்ல. தான் செய்த தவற நான் தானே ஏத்துக்கல. ஓகே. இறைன்னு தான் ஏத்துக்கணும். ஆமா, நான் தான் தவறு செஞ்சேன். ஏத்துக்கணும். அப்போ மற்றவர்கள் சுட்டி காமிக்கும்போது நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க சுட்டி காமிக்கிறாங்களா? நான் அமைதியா இருந்துருவேன். ஆஃப் கோர்ஸ் ஐ டிட் ராங். ஆமா, நான் தவறு செஞ்சேன். ஓகே. அவங்க ரிப்பீட் பண்ணாங்கங்கிறதுக்காக, நான் அத வந்து அத அத நான் டோன்ட் கேர் பண்ணிட்டேனே. ஆனா அதை எப்படி மறுக்கிறதுக்கோ நம்மளுடைய ஆனா அதை சுயமரியாதை அப்படி கேட்டாங்கன்னா அதை மறுக்கிறதுக்கோ அதுக்கான சாக்கு போக்கு சொல்றதுக்கு தான் இம்மிடியட் ரெஸ்பான்ஸா இருக்கு. இம்மீடியட் ரெஸ்பான்ஸா இருக்கு. நீங்க சாக்கு போக்கே சொல்லாதீங்க. ஆமா, ஆமா, நான் அப்படி வந்து செஞ்சுட்டேன். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஐ வாஸ் ராங் அப்படின்னு சொல்லுங்க. எதிர்ல இருக்கிறவங்க அதுக்கு மேல பேச மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நேர்மையா இருந்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு அங்க வந்து ஒண்ணுமே பேசுறதுக்கே இல்ல. நீங்க அத எக்ஸ்கியூஸ் குடுத்தீங்கன்னா, இன்னும் வளர்ந்துகிட்டே வந்து போகும். ம். நம்ம வந்து சால்வ் பண்ண தான் பார்க்கணும் பிரச்சனைய. வளர்த்து பார்க்கக்கூடாது. அதுதான் சால்வ் பண்றது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்ப நேர்மையும், உண்மையும் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் பாருங்க. பி ஓப்பன் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். எஸ், ஐ வாஸ் ராங். உண்மையிலேயுமே வந்து யார் நல்ல சுயமரியாதை உள்ளவர்களோ, அவர்கள் வந்து சாரி சொல்றதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. தான் தவறு செய்தோங்கிறத ஏத்துக்கொள்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையில இருக்கிறவங்களுடைய ஒரு அடையாளம். ஸோ, அ நம்ம வந்து அதனால கில்ட், ஷேம் ஃபீல் ஆகுதா? ஆகிட்டு போகுது. அதுலேருந்து மீண்டு வந்துருங்க. அதாவது அதிலேயே உட்கார்ந்திருக்காதீங்க. அது நமக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன வந்து குடுக்குது. ஸோ, அதே அதே மாரி இன்னொரு ஈவென்ட் அந்த அது அது முடிச்சுட்டு எனக்கு ஒரு எம்பாரஸ்மென்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா எனக்குள்ள அது திரும்ப திரும்ப வருது. அதுக்கப்புறம் ஓகே, இட்ஸ் டன். இட்ஸ் ஓகே. அவ்வளதான். அவங்க என்ன நெனச்சிருந்தாலும், மத்தவங்க என்ன நெனச்சிருந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஆனா எனக்கு வந்து அ எனக்குள்ள ஒரு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது எனக்குள்ளேயே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் அத வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஏன் வந்து எனக்கு தெரிந்த கேள்விகளா இருந்தாலும், பின்னால வந்த கேள்விகளுக்கு என்னால வந்து சரியா பதில் சொல்ல முடியல. ஏன்னா, அந்த ஒரு செல்ஃப் டவுட் என்னுடைய புத்திய போய் தடை பண்ணி நிறுத்தி வச்சிருந்திருக்கு. அப்படிங்கிற இந்த மாரியான ஒரு எனக்குள்ள ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு அதே மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வுக்கு ஒரு அழைப்பிதழ் வரும்போது, அப்போ அந்த நேரத்துல பாஸ்ட் அப்படியே நினைவு வருது. நம்ம நம்ம செய்தோமே இந்த மாரி. திரும்பவும் இந்த ஒரு இத நம்ம வந்து அக்செப்ட் பண்றதா? அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அ மனசு இருக்கே பொல்லாதது. இந்த வாட்டி போய் அ, அவமானப்படுவேன். ஆ மறுபடியும் நீ
போய் அவமானப்படாத, பெட்டர் சே நோ அப்படின்னு ஒண்ணு வரும். இங்கதான் நம்ம அடுத்தது ரொம்ப கவனமா இருக்கணும். அத அலோவ் பண்ணவே கூடாது. ஏன்னா, அது எங்கிருந்து குரல் வருது? நம்முடைய பலவீனத்திலிருந்து வரக்கூடிய குரல் அது. அப்ப நம்ம எங்க நமக்கு மாற்றமும், முன்னேற்றமும் இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. மாற்றம் இல்லை என்றால் முன்னேற்றமும் இல்லை. அப்ப அத நம்ம வளர்க்கக் கூடாது. அத மாத்தி ஆகணும் நானு. அப்போ ஓகே அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதாவது பாருங்க, இந்த மாரி ஒரு செல்ஃப் மேல வந்து ஒரு அட்டென்ஷன் நம்ம வந்து குடுக்கணும். இந்த ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் எப்போ வரும்? நம்ம இந்த மாரி சைலன்ஸ் டைம், குவைட் டைம் குடுக்கணும். அப்பப்போ வந்து என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு? என்ன ஓடுது? நான் எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்னு தன் மேல அந்த ஒரு அக்கறை, செல்ஃப் கேர் வந்து குடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைங்கிறது இதுதான். ஆன்மீக வாழ்க்கைன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம மந்திர ஸ்லோகங்கள் சொல்றது, நம்ம நெறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிச்சு மத்தவங்களுக்கு அத வந்து சொல்றது. இல்ல அதிக நேரம் நம்ம உட்கார்ந்து தியானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது. இது ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனால இது செல்ஃப் மேல ஒரு அட்டென்ஷன் வச்சு தன்னை அ தன்னுடைய எண்ணங்கள, உணர்வுகள புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, அதை பாசிட்டிவா மாற்றுவது தான் ஆன்மீகம் வாழ்க்கை. சமமான சூழ்நிலையில ஒரு நேர்மறை உணர்வோடு இருக்கணும். அதாவது பாசிட்டிவா நம்ம வந்து இருக்கணும் அப்டின்னா, அது அம் அதற்கு வந்து ஒரு ஒரு குட்டியா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது ஏபிசி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அக்செப்ட். ஓகே. இந்த மாதிரிலாம் சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. சூழ்நிலை இருக்கா? அத ஏத்துக்கோங்க. ம். அதுக்கப்புறமா பி காம். ஸோ அந்த நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு ஓகே, ஓகே எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு உங்க மனசுலயே சொல்லும்போது தான் ஒரு காம் டவுன் வந்து ஆகும். சி வந்து என்னன்னா சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒண்ணு வந்து சொல்றது. அதாவது என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. சில விஷயங்கள் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ நம்ம சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல், என்னுடைய சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால பாசிட்டிவா இருக்க முடியும், பாதகமான சூழ்நிலையிலும்.